டேய், உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன். நான் ஒவ்வொன்னா கேட்பேன், ஒவ்வொருத்தரா சொல்லிடணும். இல்ல போலீஸ் அடி தெரியுமில்ல உங்களுக்கு? டேய் சொல்றா, மகேஷ் எங்கடா? வாய திறடா. அவன் எங்கன்னு சொல்லு. டேய் நீ சொல்லுடா. டேய் 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 அவன் எங்கடா ஓடுனா? ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். சொல்லு. ஹலோ, அத்தை நல்லா இருக்கீங்களா? நான் இங்க நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்த்தம் நான் ஊருக்கு கண்டிப்பா வரேன், அதை கன்ஃபார்ம் பண்ண தான் ஃபோன் பண்ணேன். ஓகே, மாமா நல்லா இருக்காரா? ஓகே, கோழி பிடிச்சி அடிச்சு வச்சிருங்க, வந்துடுறேன். ஓகே சரி சொல்லு. அவன் எங்க இருக்கான்? சொல்றேன் சார். இந்தியாவுக்குள்ள டேய் ஒளிஞ்சிருக்கான். நக்கலா உனக்கு? சொல்றேன். ஏய். தமிழ்நாட்டுல ஒளிஞ்சிருக்கான். தமாஷ் பண்ற வேலை வேணாம். இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டீங்களா சார்? வாங்கிட்டீங்களா? என்னடா அப்ப சொல்ற? கண்டுபிடிங்களா சார்? எங்களை ஏன் சார் போட்டு அடிக்கிறீங்க? ஐயோ 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 ஏய். சொல்றேன் சார், சொல்றேன். சொல்லு எங்க சார், சொல்லு. ஹீரோ மட்டும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டினு ஓடனா ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறீங்கல்ல? ஆமா. அதே நாங்க மட்டும் ஒரு பொண்ணு இழுத்துன்னு ஓடனா ஹீரோவை போட்டு ஏன் சார் அடிக்க மாட்டீங்க? ஏன்டா உனக்கு என்ன கேள்வி பதில் சொல்லுங்க, அடிக்காதீங்க. பதில் சொல்லுங்க, அடிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. ஏய், ஒரே ஒரு சப்பாத்தி கேட்டேன், இப்ப சப்பாத்தோட சேர்த்து கைமா வாங்கி தரேடா. நீ தான்டா உண்மையான ஃப்ரெண்டு. இப்போ ஹீரோயினோட சேர்ந்து எந்த லொகேஷன்ல டூயட் ஆடிட்டு இருக்கான்னு தெரியலையே. இங்க எங்களை இவனுக்கு போட்டு வருத்தடிக்கிறாங்க. ஐயோ சார், சத்தியமா தெரியாது சார். எங்களுக்கு சத்தியமா தெரியாது சார். விட்டு தொலைங்க. தேங்க்யூ சார். எல்லாரும் போங்கடா. எங்கயாவது போய் தொலைங்க. போங்க. ஒரு நாள் உன்னை எடுத்துன்னு ஓடிடுறேன். ச்சே, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. ஹலோ. யோ வேலு, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த பசங்க 2 பேரும் எந்த ஊர்ல தேடியும் கிடைக்கல. எல்லா ஊர்லயும் இல்லைங்கிற தகவல் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, மகேஷோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஹைதராபாத்ல இருக்கா. அவ பேரு மேரி. அவ வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீ உடனே இதை ஏசிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சார், ஏற்கனவே ஏசிக்கு தெரியும் சார். ஏன்னா கண்டிப்பா ஹைதராபாத் ஒரு ஆள் போய் ஆகணும். ஹைதராபாத்துக்கு ஒரு ஆள் கிளம்பியாச்சு சார். மகேஷ், உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. அப்பப்பா, ஏசுவோட தங்கச்சின்னு தெரிஞ்சும் கூட ஹைதராபாத் கூட்டிட்டு வந்திருக்கியே. யூ ஆர் ரியல் கிரேட். ஏ மேரி, லைஃப்னா ஒரு த்ரில் இருக்கணும். இங்க வாயேன், அது ஒரு பெரிய கதை. இந்த போட்டியை நான் ஆரம்பிக்கல, ஏசி அபிஷேக் தான் ஆரம்பிச்சாரு. முடிவு என்னன்னு தான் பாப்போமே. என்ன சொல்ற? நீ கலக்கு. ஏய், திவ்யா, ஸ்ப்ரே அடிக்காத. ஸ்ப்ரேனா எனக்கு அலர்ஜி. அப்பயே இங்க இருக்கு. இது எங்க அண்ணா யூஸ் பண்ற ஸ்ப்ரே. நேத்து தான் எங்க அண்ணா, அப்பா, அம்மா எல்லாரும் பெங்களூர் போனாங்க. நாளைக்கு வந்துருவாங்க. எங்களால உனக்கு ரொம்ப தொந்தரவு. ஐ எம் சாரி மேரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த சத்தம் கேட்டாலும் போலீஸ் வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. மகேஷ், ஏதோ ஜீப் சத்தம் கேக்குது. ஏய், 2 பேரும் உள்ள போங்க. வரவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். போங்க போங்க. வா 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 வா. சார், நீங்க? ஐ எம் கிருஷ்ண நாயுடு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ். தே ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. அசோக் தாரதி. நீங்க தான் மேரியா? ஆமா சார். குட். உங்களுக்கு மகேஷ் தெரியுமா? தெரியும் சார், அவன் என்னோட கிளாஸ்மேட் தான். குட். மகேஷ் உங்களை தேடி வந்தாரா? இல்ல சார், அவனை பார்த்து 4 மாசத்துக்கு மேல ஆச்சு. சென்னையில தான் அவனை லாஸ்டா பார்த்தேன். குட். இந்த வீட்டில் உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இப்ப யாரும் இல்ல, எல்லாரும் கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. குட். ஸ்ப்ரேனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நோ நோ, ஸ்ப்ரேனாவே எனக்கு பிடிக்காது, ரொம்ப அலர்ஜி. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் காரில் வெயிட் பண்ணுங்க. மகேஷை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? சார், அதுக்கு அவசியம் இல்லை சார், நாங்களே வந்துட்டோம். உங்களுக்கு தேவைன்னா என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா? நான் பண்ணது தப்புண்ணா, அப்போ ஏசி பண்ணது தப்பு இல்லையா? என்னதான் நீங்கள் சொல்ல வரீங்க? நான் அவளை கடத்திட்டு வரல சார், கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். முடிவு உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க எது சொன்னாலும் நான் ரெடி. நீங்க தேடுற 2 பேரும் ஹைதராபாத்ல எங்கேயுமே இல்லை சார்.
டேக் கேர். எப்ப கேட்டாலும் இல்ல 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 சாரி 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 இந்த வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாது உங்களுக்கு? இவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி என்னையா பிரயோஜனம்? ஒரு சாதாரண கிரிமினலை கண்டுபிடிக்க முடியல? கம் ஆன், ஐ ஹேவ் நோ டைம். ஃபைண்ட் ஹிம் இமிடியட்லி. ஷிட். வணக்கம் சார், என்ன வர சொன்னீங்களா? நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க நம்பல, இப்போ அவஸ்தைப்படுறீங்க. ஏன் சார் இவ்வளோ போலீஸ் பலம் இருந்தும் அவன் ஒருத்தனை உங்களால பிடிக்க முடியல? ரொம்ப பேசாத. டைம் இல்ல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு, இல்ல கிளம்பு. சாரி சார், உங்களுக்கு ஆறுதல் தான் என்னால சொல்ல முடியும். அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு ஐடியா இல்லை சார். ஜெகதல பிரதாபனா இருக்கான், அவனை விடாதீங்க சார். எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். எனக்கு தெரியாதவங்க உனக்கு தெரிஞ்சு வேற யாராவது இருக்காங்களா? ரொம்பவும் டீப்பா அவனை பத்தி நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நேத்தே அவன் என் ஃப்ரெண்டு, இன்னைக்கு அவன் என் எதிரி. சம்டைம்ஸ் மறுபடியும் அவன் என் ஃப்ரெண்டா மாறலாம். சாரி சார், நான் வரேன். நேத்துக்கு அவன் ஃப்ரெண்டு, இன்னைக்கு அவன் எதிரி, சம்டைம்ஸ் நாளைக்கு அவன் ஃப்ரெண்ட் ஆகும். காட் இட். பாலாஜி விட ரவுண்ட் அப் பண்ணுங்க. எஸ் சார். மகேஷ் மகேஷ் ஏந்திரடா. மகேஷ் ஏசி என்னை கூட்ட என்கொயரி பண்ணாரு. அவருக்கு மேலே சின்ன டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். திவ்யா மேஜர் ஆகிறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. இப்போ நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்ல. அநேகமா போலீஸ் எப்போ வேணாலும் இங்க வரலாம். என்ன பண்ணலாடா? திவ்யா, எழுந்து திவ்யா. திவ்யா ஏந்திரே. திவ்யா உங்க அண்ணன் ஆளு வந்துட்டு இருக்காங்களே, ஏந்திரே. அண்ணனா? அண்ணன் பேரை கேட்டனே தூக்கம் ஓடி போச்சு பாத்தியா? குவிக் குவிக் கிளம்புங்க. அவங்க உங்களை பார்த்துட்டா கூட ஐ விட்னஸ் ஆயிடும். அவங்க உங்களை பார்க்க கூடாது. சோ ப்ளீஸ் கிளம்புங்க. வா. இதெல்லாம் தேவையா? மை காட். இந்த பக்கம் போலாம். ஏயா கீழெல்லாம் நல்லா பாத்தீங்களா? டேய் எங்கடா அவன்? எங்க? என்ன சார், என்ன வேணும்? என்ன தேடுறீங்க? டேய் வாய மூடு. யோ ரூம் எல்லாம் செக் பண்ணீங்க? சார் சார் என்ன சார் பண்றீங்க? டேய் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காத. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி இங்க இருந்ததா கேள்விப்பட்டேன். எனக்கு தகவல் வந்துச்சு. உண்மையை சொன்னா உன்னை விட்டுருவேன். சார் யாரை பத்தி பேசுறீங்க சார்? எனக்கு ஒன்றும் தெரியாது சார். உனக்கு தெரியாது? ஏய் காதுல பூ சுத்தல. ஒண்ணும் தெரியாம நடிக்காத. சார் சர்ச் வாரண்ட் இல்லாம நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வர முடியாது? எனக்குள்ள தெரியும். shall I call my lawyer? டேய் ரொம்ப பேசுற. ரொம்ப பேசுற. டேய் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஐ அம் வார்னிங் யூ. எங்க போடு? ஏட்டே, நான் தான் நரசிம்மன் பேசுறேன். திவ்யாவும் மகேஷும் பட்டணபாத்தில் இருக்கிறதா நம்ம இன்ஃபார்மர் தகவல் கொடுத்துருக்கான். இப்போ நான் அவனை பிடிக்க தான் போயிட்டு இருக்கேன். எதுக்கு ஐயாயிரம் தகவல் கொடுத்துருங்க ஏட்டையா. ஓகே ஓகே. ஏய் ஏரியாவில் எல்லாம் ஒழுங்கா மாமூல் கட்டுறாங்களா? இந்த மாதிரி வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? மாமூல்லாம் ஒழுங்கா கட்டுனுக்கிறியா இல்லையா? என்னடா யாரு? நல்லா பாரு, இவனா? ஐயா கொஞ்சம் மூஞ்சி கட்டுப்பா. ஆஹா நண்பா, என்ன தெரியலையாப்பா? எஸ்கேப்பா நண்பா, நண்பா 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 ஓடாதப்பா நண்பா. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலையா வந்துக்கிறேன்? முடியலையா? யோ நான் வேற போதில்லை இல்லையா? நண்பா ஓட விட்டுருக்கிறான். நண்பா நண்பா, இன்னைக்கு நான் போதையில் இருந்ததால எனக்கு எதுவும் தெரியல. இப்போ போலீஸ் வேற உன்னை துரத்திட்டு இருக்கு. இப்போ நீ ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என் கூட வா. வா நண்பா வா, யோசிக்காத.